உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. உந்தயம் என்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, நான் உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தயம் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தயம் என்னை கைவிடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த நிலைமையில இருந்து நம்ம ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப நம்ம 2023 கூட சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம மிகவும் கீழான ஒரு நிலைமைக்கு போக நேர்ந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வர செய்து இன்னைக்கு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் அவரை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனிதனுடைய உதவியும் தயவும், எந்த மனிதனுடைய ஒரு சப்போர்ட்டும் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய உதவி, அவருடைய துணை, அவருடைய தயவு எப்போதுமே நமக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்று போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். சேர்ந்து பாடுவோமாக. ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு மேலான பங்கு நீங்க தான், மேலான சுதந்திரம் நீங்க தான். ஆண்டவரே, எனக்கு இருக்கிறதான ஆண்டவரே, ஆண்டவரே, விலையேற பெற்றவர் நீங்க தான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாம் அது டெம்பரரி, அது ஒரு நாளிலே அது இல்லாம போகலாம். நான் நீர் நிரந்தரமானவர். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்க வாழ்க்கைக்கு ஆண்டவரே, நீர் எப்போதுமே போதுமானவர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்று சொல்லி அதை புரிந்து கொண்டவர்களாய், அதை ஹல்லேலூயா, நான் சுதந்திரவாளியாய் கர்த்தர் என்னை வைக்கிறார். எல்லா ஹல்லேலூயா மேலான ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஹல்லேலூயா அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நமக்காக அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நாம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு நாள் ஹல்லேலூயா சிலுவை அறியாத ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், அதற்கான காரணம் புரியாத நாட்கள் இருந்திருக்கலாம். ஒரு நாள்ல இயேசுவை அறியாத நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு இந்த இரட்சகரை அறிந்து கொண்டோமோ, என்றைக்கு அவரை விசுவாசித்தோம், அவரை ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சுதந்திரவாளிகளாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அதை உணர்ந்து கர்த்தரை பாடுவோமாக. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, நான் உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உந்தயம் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உந்தயம் என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, நான் உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே, ஏல் எலோகே, ஏல் எலோகே, நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்ம கொஞ்ச நேரம் எழுப்பி நின்று ஆண்டவர் செய்த நல்ல எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்க போகிறோம். சிலுவையிலே எந்த நோய்களை ஹல்லேலூயா சுமந்தீர் உந்தன் சரீரத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சிலுவையில் எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா பாடுகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே பலவீனங்களை ஏற்றுக்கொண்டீர். எங்கள் துக்கங்களை எல்லாம் சுமந்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை உண்மையில நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் ஹல்லேலூயா புகுந்த நமக்கு, ஹல்லேலூயா அவருடைய சட்டைகளின் கீழே வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் எப்போதுமே உண்டு. ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே அனைத்தையும் அருளுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களை நினைத்து ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. என் வேதனைகள் எல்லாம் மாற்றுகிற தேவனே, என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனே, என் தரித்திரத்துக்கு பதிலாக எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற தேவனே, ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தருகிறேன், சாபத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே எடுத்துக்கொண்டீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. என்னிடத்தில் இருந்த எல்லா தீமைகளை நீர் எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய நன்மையை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு நீரே காரணராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா ஷபரபலப ஹல்லேலூயா. ரிகமலபரபதுரடபரபலபரப ரிகரடபரபலபரபதுரடகபரபலபரப ஷபரபலபரபதுரடமகபரபலபரப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், அன்பு நிறைந்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று அனைத்தையும் தருகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்காக யாவை செய்து முடித்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே விலையேற பெற்றவர்களாய் விசேஷமானவர்களாய் பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை ஆண்டவரே எல்லா இருளையும் போக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Oh, we praise you, Jesus. Ribalara shabara balabaraba. Oriyankarana balabaraba shabara balabaraba durakabara balabaraba shabara balabaraba rikarana balabaraba durakama mama. Hallelujah. Rishege andurana balabakabara balabaraba durakabara balabaraba shabara balabaraba. Yesuve matudikrom ஆண்டவரே. Hallelujah. யெகோவா ஈரே யெகோவா ஈரே. இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா நமக்கு எல்லா விதத்திலும் போதுமானவர் அவர்தான். Every need that is there in our lives, He takes care of it. Emotional need இருக்கலாம், physical need இருக்கலாம், hallelujah. இன்னும் hallelujah financial needs இருக்கலாம், பொருளாதார தேவைகளா இருக்கலாம், சரீர பிரகாரமான தேவைகளா இருக்கலாம், hallelujah உணர்வு பூர்வமான தேவைகளா இருக்கலாம். எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவர் ஒரே ஒரு hallelujah ஆண்டவர் மட்டுமே. hallelujah எல்லா விதத்திலும் நமக்கு போதுமானவராய் இருக்கிறாரே. hallelujah. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே.
அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடு எனக்கென தந்திடு வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் மறைவு அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, ஆண்டவரே நீர் யெகோவா ஈரேயாக எங்கள் வாழ்க்கையின் எல்லா தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறீரே, அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திர சமாதான காரணராய் நீர் இருக்கிறீரே. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறீரே. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈரேயாக, யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா நிசியாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயலாற்றுகிற தேவனாக இருக்கிறபடினாலே நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ரபலப ஷபரபலபன கபரபலபன துரகபரபலபன ரிக்கரபுரப கபரபலபன துரடபரபலபன ஷபரப கபரபலபன யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மாவை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக, ஆண்டவரே நீர் செயலா
மாற்றுகிற தேவனாக, எங்கள் வாழ்க்கையை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவனாக, எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே செயல்படுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பிரயோஜனமான எங்களை ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்தீரே, எங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறீரே. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் வந்ததினாலே ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகள் மாறினதே ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரே முடிவுக்கு வந்ததே, எங்கள் கீழான நிலைமைகள் மாறினதே ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வனாந்தரத்தை போல இருந்த எங்களுடைய வாழ்க்கைகளை ஆண்டவரே நீர் இன்றைக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறீரே. ஆண்டவரே வறண்டு போன நிலைமையில இருந்த எங்களை ஆண்டவரே இன்றைக்கு செழிப்பாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குகிற தேவன் ஆண்டவரே, அவாந்தர வழிகளை ஆண்டவரே நீரூற்றாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலவெளியில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வந்தால் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் மாறினதே. நீர் வந்ததினால் எங்கள் சூழ்நிலைகள் மாறினதே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம்
சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே இந்த காலை வேளையில இந்த பரிசுத்த ஆவியானவரை ஹல்லேலூயா ஆண்டவர் நிறைவாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை அவருடைய ஹல்லேலூயா வல்லமையினால அவருடைய உன்னத பலத்தினாலே கர்த்தர் நிரப்பி இருக்கிறாரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நான் அற்புதத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தினால ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறேன் சொல்லுகிறவர்கள் எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உந்தன் காயங்களாலே சுகமாக்குமே. உந்தன் தழும்புகளாலே சுகமாக்குமே. உந்தன் காயங்களாலே சுகமாக்குமே. உந்தன் தழும்புகளாலே சுகமாக்குமே. உந்தன் இரத்தம் எந்தன் வியாதிகள் நீக்கும். உந்தன் இரத்தம் எந்தன் வேதனை மாற்றும். உந்தன் இரத்தம் எந்தன் வியாதிகள் நீக்கும். உந்தன் இரத்தம் எந்தன் வேதனை மாற்றும். விலையேற பெற்ற மருந்தே, பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உந்தன் வார்த்தைகள் அனுப்பி சுகமாக்குமே. எந்தன் பாவங்கள் மன்னித்து குணமாக்குமே. உந்தன் வார்த்தைகள் அனுப்பி குணமாக்குமே. எந்தன் பாவங்கள் மன்னித்து குணமாக்குமே. உந்தன் சித்தம் என்னை சுத்தமாக்கும். உந்தன் சித்தம் என்னை சுகமாக்கும்.
முந்தன் செத்து என்னை சுத்தமாக்கு, முந்தன் செத்து என்னை குணமாக்கு, தீராத நோய்கள் நீங்குமே, பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே, பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே, பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே, இயேசுவின் நாமத்தினால், 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 இயேசுவின் நாமத்தினால். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. உரபல ரஷபன கமன பலபன புதுர கமன பலபன விஷகதரன புனம கமன பலபனமா ரிக்கமம மமனதி அங்கரே ரேஷகதரன புனம கமன பலபன புதுர கமமமம ரிஷபன பலபன புதுரடம இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம், இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. ஒரு பிரேக் த்ரூ இந்த நாளிலே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், ஒரு விடுதலை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அவருடைய உயிர் தொழுதலின் வல்லமை எனக்குள்ளே, ஹல்லேலூயா, அவருடைய உயிர் தொழுதலின் வல்லமை எனக்குள்ளே, அந்த வல்லமையினாலே ஹல்லேலூயா அற்புதங்கள் நடக்கிறது, அந்த உயிர் தொழுதலின் வல்லமையினாலே வியாதிகள் சுகமாகுகிறது, அந்த உயிர் தொழுதலின் வல்லமையினாலே விடுதலை உண்டாகிறது, அந்த உயிர் தொழுதலின் வல்லமை என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. நல்ல கரங்களை தட்டி ரபல ரஷகதரே அங்கரட பலபல பலபதுர கபபபபபபபப ரிக்கபர பலபர ஷபர பலபர பதுரட கபர பலபர பதுரட கபர பலபர ஷபர பலபர பதுர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரக்கமமமமமமமமம ஷபர கபர பலபர ரிக்கபர பலபர ஷபர பலபர. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஓ ரிபா ஷபர கபர பலபர பதுரட கபர பலபர பதுர கபர பலபர ஷபர பலபர பலபர. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரக்கபர பலபர ஷகதரட கபர பலபர. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிஷபபபபப கபர பலபர பதுர கபபபபபப. ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா தேவ வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒரு தேவனுடைய ஹல்லேலூயா புதிதாக்குகிற வல்லமை, எங்களை மறுரூபமாக்குகிற வல்லமை, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை, எங்கள் நிலைமைகளை நன்றாய் ஆண்டவரே ஹல்லேலூயா நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. ஓ ரபபபப கபர பலபர ஷபர பலபர பலபர புதுர பபபப ரிக்கர பலபர ஷபர பலபர புதுர கபர பலபர பலபர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஷபர பலபர ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே,
பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. இந்த காலை வேளையில நம்முடைய கூட ஆண்டவர் இருந்தா போதும், எப்பேற்பட்ட சூழ்நிலையை நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறபடினாலே அந்த வல்லமையானது நம்முடைய வாழ்க்கையை ஹல்லேலூயா எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட அது போதுமானதாக இருக்கும். நம்ம விசுவாசித்தால் மாத்திரமே போதும். ஆமென். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் சந்தேகங்கள், அநேக நேரத்தில் பயங்கள், கலக்கங்கள், அநேக நேரத்தில் ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள், அவைகள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம மேலே எழும்ப முடியாதபடிக்கு நம்மை தடை பண்ணி வைத்திருக்கிறது. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது கிதியோன் சொன்ன காரியம், நான் சிறியவன், என் குடும்பம் சிறியது, என் கோத்திரம் சிறியது அப்படின்னு சொல்லி அவன் பல விதங்களில் அவன் தன்னுடைய இயலாமைய, தன்னுடைய குறைவுகளை அவன் பேசி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானும் என் தேவனும் இணைந்து இருப்போமானால், நாமும் நம்முடைய தேவனும் இணைந்து இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒருவனாலும் நம்மை முறியடிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிதியோனை கொண்டு கர்த்தர் அந்த மீதியானுடைய கைகளில் இருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். அப்ப கர்த்தர் ஹல்லேலூயா நம்மோடு கூட, நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கமுடையவராக நம்மோடு கூட செயலாற்றி கொண்டே இருக்கிறார். என்னை ஒரு பலவானாய் மாற்றுகிறார். சொல்லுங்க, என்னை ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார்.
என்னை கொண்டு சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் முறியடிக்க போகிறார். என்னை கொண்டு என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்களை கர்த்தர் முறியடிக்க வைக்க போகிறார். என்னை கொண்டு ஆண்டவர் ஹல்லேலூயா பெரிதான காரியங்களை செய்கிறதற்கு ஆண்டவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட, உங்களுக்கு இருக்கிறதான இந்த ஒரு ஹல்லேலூயா நிலைமையிலே கூட உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். உங்களை கொண்டு கர்த்தர் உங்க குடும்பத்தை ரட்சிக்க முடியும். உங்களை கொண்டு உங்க குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற முடியும். உங்களை குறித்து எந்தெந்த ஹல்லேலூயா ஆயுதங்கள் விரோதமாக எழும்பி இருக்கிறதோ, எந்தெந்த மலைகள் நமக்கு முன்பாக சவால்களாய் நிற்கிறதோ, அவைகளை தாண்டி செல்லும்படியாக உங்க குடும்பத்தை வழிநடத்த முடியும். உங்களை அனுப்புகிற தேவன் பெரியவர். உங்களை அழைத்திருக்கிற தேவன் பெரியவர். உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிற தேவன் பெரியவர். உங்களுடைய தாயின் கருவில நீங்கள் உருவாகிறதற்கு முன்பாகவே உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் பெரியவர். உங்களை கொண்டு மகிமையானவைகளை செய்ய அவராலே நிச்சயமாய் முடியுமே. உங்களை கொண்டு பராக்கிரமமான செயல்களை செயல்படுத்த அவராலே முடியுமே. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவினாலே ஆண்டவரே, உம்முடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவங்க நல்ல வாய்களை திறந்து என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என்னை கொண்டு கர்த்தர் என் குடும்பத்தை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். என் உற்றார் உறவினர்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை கொண்டு தேவன் பராக்கிரமமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என்னை கொண்டு ஹல்லேலூயா என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள் பெரிதாக இருக்கிறது. நான் நினைக்கிற மாதிரியான அளவில் அல்ல, நான் என்னுடைய மனதில் யோசிக்கிற நிலைமைகளில் அல்ல, அதை விட பெரிதானவைகளை காணும்படியாக நீங்கள் நினைக்கிற விதத்தில் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் அல்ல, அதை விட மிகவும் அதிகமாக உங்களிலே கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறவர். நம்ம எல்லாரும் கரம் தட்டி மகிமைப்படுத்துவோம். அவரையே நம்புவோம், அவரையே நாம் நோக்கி பார்ப்போம், அவரையே நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம், அவரையே நாம் விசுவாசிப்போம். எங்களிலே செயலாற்றுகிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களிலே ஆண்டவரே எங்களை பலவான்களாய் மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் இப்பொழுதே உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள், சத்துரு விதைத்திருக்கிற தீமையான காரியங்கள் எல்லாம் வேரோடு எங்கள் குடும்பத்திலிருந்து பிடுங்கி எறியப்படுவதாக. எங்க குடும்பத்தை தாழ்ச்சி அடைய செய்கிற, எங்க குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை பறிக்கிற, எங்களுடைய நன்மைகளை வந்து கொள்ளையிட்டு போகிற எல்லா பலவான்களும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம். எல்லா பலவான்களை இயேசுவின் நாமத்திலே கட்டி ஜெபிக்கிறோம். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு விரோதமாக, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு விரோதமாக, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பலவானின் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. அவைகள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓரா கமா பாபா பாபா ஷபர பல 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 பா ரிக்கர பல 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 துர கபர பல பல ஷபர பல 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 பா ரிக்கமர துர பல 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 ஷபர பல பல துர கபர பல 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 பா. தாயின் கருவிலே ஓ இதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோட கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோட உங்கள் குடும்பத்தில், உங்கள் சூழ்நிலையில், உங்கள் தெருவில், உங்கள் பகுதியில் கர்த்தர் உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். அதற்கெல்லாம் ஒரு ஹல்லேலூயா பெரிய நோக்கம் இருக்கிறபடினாலே நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ரஷம பப பப ரிகர பல பரப ரிகர பல பல பரப கபர பல பரப ஷபர பல பரப தூர கபப பப. கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அதிகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியம். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். என் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா, அவர் ஹல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாக, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே அவராலே நீங்கள் நிச்சயமாக ஹல்லேலூயா வெற்றியை சுதந்தரிக்க முடியும். நீங்கள் மீதியானவர்களை மேற்கொள்ள முடியும். உங்களை கொள்ளையிட வந்த திருடனை ஹல்லேலூயா அழிக்க வந்த ஹல்லேலூயா சத்துருவின் வல்லமைகளை நீங்கள் முறியடிக்க முடியும், நீங்கள் மேற்கொள்ள முடியும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆவில நிரம்பி ரபபபபப ஷபரபலபரப துரபபபபப ரிகரபரபலபரப துரகபரபலபரப ஷபரபலபரப துரகபபபபப ரிகமான ஹந்தரபரப கபரபலபரப ஷபரபலபரப ரிகரபரப கபரபலபரப. எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்.
எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவருடைய வல்லமை குறைந்து போகல, அவருடைய வல்லமை குறைந்து போகல. இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே என்னுடைய எதிரான ஆயுதங்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை நான் முறியடிக்கிறேன். என் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நான் காண முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிற அதை ஹல்லேலூயா என்னுடைய வாழ்க்கையில் இருந்து பறிக்கிற எல்லா மீதியானின் கிரியைகளை நான் முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்துகிற, என் விளக்கை அணைய செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் முறியடிக்கிறேன். இன்றைக்கே கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படியான புதிய பலனை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், புதிய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். என்னை அழைத்தவர் பெரியவராய் இருக்கிறாரே, என்னை தெரிந்தெடுத்தவர் பெரியவராய் சர்வ வல்லவராய் இருக்கிறாரே, எனக்குள்ளே இருக்கிறவர் பயங்கரமான காரியங்களை செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறாரே. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அவர் யோசனைகளை பெரியவர், அவர் செயல்களிலே வல்லவர், அவர் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிறவர், அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குமே. நல்ல கரங்களை தட்டி என்னை பலப்படுத்துகிறவரே, என்னை நிலை நிறுத்துகிறவரே, என்னை கொண்டு பெரிய காரியங்களை செயல்படுத்துகிறவரே, இந்த காலவேளையில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், இந்த காலவேளையில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபரபலபரபா ரிக்கரபலபலபரப ஷபரபலபரபதுரட கபரபலபரப. ஹல்லேலூயா. ரிக்கபபபபபா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிப ஷபரபலபரபா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஓ ரிப ஷகதரட புரபிக்கரட பரபலபரப. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. பெற்றுக்கொள்கிறேன் விடுதலையை, பெற்றுக்கொள்கிறேன் சுகத்தை, பெற்றுக்கொள்கிறேன் அற்புதத்தை இன்றே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். உங்கள் குடும்பத்தில் உங்களை ஹல்லேலூயா உங்களை பார்த்து எதற்குமே உதவாதவர்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை பார்க்கிற விதமே வேற. ஆண்டவர் உங்களை ஹல்லேலூயா விசேஷமானவர்களாய் தான் பார்க்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அவனை அபிஷேகம் பண்ணுகிறதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு போனப்ப முதல்ல அவனுடைய சகோதரர்கள் 7 பேரும் வந்து நிறுத்தப்படுகிறார்கள். முதலாம் பார்த்த உடனே அவன் பராக்கிரமசாலியாய், அவன் பெரியவனாக இருக்கிறான், அவன் நல்ல சௌந்தரியம் உள்ளவனாக இருக்கிறான், அவன் சேவகம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். அவன் மேலே தைல கொம்பை எடுத்து ஊற்ற போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இவன் கிடையாது, நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன். மனுஷர் பார்க்கிற விதமாக நீ பார்க்கிறாய்,
நானும் இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்லி 1 2 3 4 5 6 7 பேருமே கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. மேபி நம்ம நினைக்கலாம் நமக்கு எந்த தகுதியுமே இல்லையே, நமக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறதுக்கு எந்த ஒரு என்னிடத்துல நன்மையுமே இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தா அதை யாராலே மாற்ற முடியாது. அதை மாற்றி வேற ஒரு நபர் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களை கொண்டு தான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய விரும்புவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை அவர் மாற்ற மாட்டார். உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் மாற்ற மாட்டார். நம்ம அதற்கு அவரோடு இணைந்து ஒத்துழைக்கும் போது நிச்சயமாய் அது நிறைவேறத்தான் போகிறது. ஹல்லேலூயா. அப்போ தாவீது வேற யாராவது இருக்கானான்னு கேட்ட உடனே தாவீதை கூட்டிகிட்டு வந்து நிறுத்துகிறாங்க. கர்த்தர் இவன் தான் சொல்லி அவர் அபிஷேகம் பண்ண வைத்தார். அபிஷேகம் பண்ணி அதுக்கு பிறகு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை யுத்தத்தில் பழக்குவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தோம். சிங்கங்கள் ஹல்லேலூயா வந்தபோது, கரடி வந்தபோது நான் அவைகளை பீறி போட்டேன் என்று சொல்லி தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி, அதே போல கோலியாத்தை என்னால் வீழ்த்த முடியும், கொல்ல முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை, தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். சவுலுக்கு முன்பாக போய் நிற்கும்போது அவன் சொன்ன வார்த்தை அதுதான். அந்த சிங்கங்கள், அந்த கரடிகள் அதெல்லாவற்றையும் நான் கொன்று போட்டேன். இந்த விருத்த சேதனம் பெறாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்களை கொண்டு ஆண்டவர் சிங்கங்கள், கரடிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளும் போது நீங்கள் அதில் தைரியமாய் நிற்க பழகணும். உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நீங்கள் அதை தைரியமாய் எதிர்கொள்ள பழகும் போது கோலியாத்துகளை வீழ்த்துகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அரியணையில் அமர செய்தது போல உங்களை எட்டாத உயரத்தில் நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்காக கர்த்தர் அறிவிக்கிறவராக, செயல்படுத்துகிறவராய் காணப்படுவார். விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற என்னுடைய ஆண்டவரே காரியங்களை நீர் வெளிப்படுத்த செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு நேராய் என்னை ஆண்டவரே கர்த்தர் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு நேராய் கர்த்தரங்களை ஆண்டவரே நிலைமைக்கு நாங்கள் போகிறதற்கு ஆண்டவரே கர்த்தரங்களை பழக்குவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆண்டவரே கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் விரும்புகிற இடத்துல வந்து நீர் விரும்புகிற காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் கர்த்தரங்களை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எத்தனை பேர் உண்மையா ஜெபிக்க போகிறீங்க? எத்தனை பேர் ஹல்லேலூயா விசுவாசத்தோட ஜெபிக்க போறீங்க? This is something about your faith. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை நீங்க விசுவாசித்தீர்களானால் அதற்கேற்ற வழிகளிலே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அதற்கேற்ற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதற்கேற்ற பலத்தினால கர்த்தர் உங்களை இடைக்கட்டுவார். உங்க கால்களை மான்களுக்கு கால்களை போல மாற்றுவார். உங்களை கொண்டு சேனைகளுக்குள்ளே பாயும்படியான அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைப்பார். ஒரு மகா பெரிய வெற்றியை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு சுதந்திரிக்கும்படியாய் பெற்று தரும்படியான கிரியைகளை கர்த்தர் உங்கள் மூலமாய் செயலாற்றுவார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. நல்ல கரங்களை தட்டி எஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அந்த விசேஷித்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். விசேஷித்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். விசேஷித்த வழி நடத்துதலை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். விசேஷித்த ஹல்லேலூயா மேலான தேவனுடைய திட்டத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆடுகளுக்கு பின்னே போய் கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் எடுத்து அரியணையிலே வீற்றிருக்க செய்தது போல என்னையும் கர்த்தர் வீற்றிருக்க செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னையும் கர்த்தர் உயர்த்துவார், என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார், என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நான் முழுமையாய் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்துல கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிற விதங்கள் ஆச்சரியமா இருக்க போகிறது. இந்த வருஷத்துல சொல்லுங்க, கர்த்தர் என்னை நடத்தி வரப்போகிற பாதைகள் ஆச்சரியமா இருக்கிறது. புதிதான காரியங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய துவங்குகிறார். மகிமையான காரியங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் செய்ய போகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிற ஒரு மகிமை நிறைந்த தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. நீர் ஆளுகை செய்கிற தேவன் அல்லவா. நீர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல ராஜாக்களுடைய இருதயங்களை திருப்புகிற தேவன் அல்லவா. எனக்காக நீர் செய்ய நினைத்த காரியங்களை நிச்சயமாகவே நீர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அல்லவா. உம்மாலே உம்மாலே நான் மதில்களை தாண்ட போகிறேன். உம்மாலே நான் சேனைகளுக்குள்ளே பாய போகிறேன். உம்மாலே நான் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த வருஷத்துல என்னுடைய உயர்வுகளை ஆண்டவருக்கு நான் பயன்படுகிற பயன்பாடுகளை எந்த ஒரு சத்ருவும் எந்த ஒரு சூழ்நிலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. எந்த ஒரு சோர்வோ பலவீனமோ என்னை தடுத்து நிறுத்த முடியாது. அவைகளை மேற்கொண்டு அவைகளின் மேலே ஜெயம் எடுப்பேன். அவைகளை முறியடிப்பேன். இயேசுவின் நாமத்தினால் அவைகளை முற்றிலுமாய் நான் மேற்கொள்வேன். அநேக நேரம் நம்முடைய பலவீனங்களையே நம்ம பார்க்கிறோம். நம்முடைய திறமைகளை மாத்திரம் நம்ம யோசிக்கிறோம். நமக்கு இருக்கிறதான குறைவுகளை நம்ம பார்க்கிறோம். நம்ம அதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழைத்த தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தா, நம்மை தெரிந்தெடுத்த தேவனை நாம் ஹல்லேலூயா அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க ஆரம்பித்தா நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமானவைகளை நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். பேதுரு ஆண்டவர் அந்த கடலின் மேலே நடந்து வருகிறத பார்த்தபோது பேதுரு ஆண்டவரே நீரே ஆனால் நானும் வருகிறேன் சொன்ன போது ஆண்டவர் வா என்று சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளை செய்வான். பேதுரு நடந்து வரும்போது அவன் கடலின் மேலே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் பொழுது இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே நடந்து வரும்போது அவன் மூழ்காமல் இருந்தான். என்னைக்கு சூழ்நிலைகளின் மேல தன்னுடைய கண்களை திருப்பினானோ, இன்றைக்கு தன்னுடைய ஹல்லேலூயா மனித தன்மைகளை மனுஷிக தன்மைகளை பற்றி யோசிக்க ஆரம்பித்தானோ, அப்பொழுது மூழ்க ஆரம்பித்தான். ஆனால் அவனை கரம் பிடித்து தூக்கி மீண்டுமாக பத்திரமாக படகில கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு ஆண்டவர், அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறாரே. அவரை பார்த்து நம்ம போகும் பொழுது, அவரை பார்த்து நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடும் பொழுது, அவரை பார்த்து நடக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயலாற்ற வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. நான் நினைப்பதற்கும் ஆண்டவரை நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை ஆண்டவரை என் வாழ்க்கையில நீர் செயலாற்ற வல்லவராய் இருக்கிறீரே. இந்த 2024ல ஆண்டவரை ஒரு அப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் என் வாழ்க்கையின் மூலமாக, என் ஊழியத்தின் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் நடத்தி தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மையே நோக்கி பார்க்க, உம்மையே நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஓட்டத்தை ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஹல்லேலூயா ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டது. நெருங்கி வருகிற காரியங்களை உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நாம தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை ஹல்லேலூயா உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே என்னாலே ஒன்றும் கூடாது, ஆனால் உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. என்னுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, என்னுடைய திறமையினால் அல்ல ஆண்டவரே, என்னுடைய அனுபவத்தினால் அல்ல ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எந்த ஒரு ஆண்டவரே தாளந்தினால் அல்ல ஆண்டவரே. உம்மையே சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே, உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன் ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்த்து எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நான் தொடர்ந்து ஓட, நான் முன்னேறி செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னை பலத்தால இடை கட்டுங்க ஆண்டவரே. என்னை ஆண்டவரே என் வாழ்க்கையை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. மாற வேண்டிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில மாற்றி தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தருக்காக நாங்கள் செயலாற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்து ஆண்டவரே அந்த ஆண்டவரே
நித்திய வழிகளிலே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எப்போது எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க சித்தம் பரிபூரணமாய் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, உங்க சித்தம் பரிபூரணமாய் நிறைவேறட்டும்பா. இனி நான் அல்ல இயேசுவே, இனி நான் அல்ல இயேசுவே, இனி நான் அல்ல இயேசுவே, எனக்குள்ளே ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்குள்ளே நீர் ஆளுகை செய்யும்படியாய், உம்முடைய அன்பு ஆட்கொள்ளும்படியாய், உம்முடைய கிருபைகள் பெருகும்படியா, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படும்படியா செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்திலே சிலருடைய பெயரில் புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி ஆண்டவருடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்பதை நாம் அறிவோம். இந்த யோபு எனப்பட்ட மனிதனை குறித்து சொல்லும்போது அவருடைய பண்புகள், அவருடைய குணாதிசயங்கள், அவரை குறித்த சாட்சிகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான், தெரிந்த வேத பகுதி தான். இந்த யோபை குறித்து சொல்லும்போது ஆவியானவர் எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், உத்தமன், அப்புறம் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன். ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனும். அவனுடைய பர்சனல் லைஃப், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிப்பாராக. ஒரு குடும்ப வாழ்க்கையில் தலைவன் எப்படி இருக்க வேண்டும், தலைவி எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் குடும்பங்களை குறித்து சொல்லும்போது தீத்துக்களின் நிருபத்தில், தீமோத்தேயுவிலே ஒரு ஆவிக்குரிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக எழுதியிருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அழகாக எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல யோபுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது, ஊத்ஸ் தேசத்தில், அந்த பெரிய தேசத்தில் யோபு எனப்பட்ட மனுஷன் அவன் என்ன செய்தான்? அவன் உத்தமன். அல்லேலூயா சொல்லும், ஹல்லேலூயா. ஆனால் யோபு வாழ்ந்த காலத்தில் அவரை பற்றி சொல்லும்போது, முதலாவது உத்தமம், அவர் உத்தமன். ரெண்டாவது எப்படிப்பட்ட மனுஷன்? சன்மார்க்கன். சன்மார்க்கன் என்றால் அவன் சன்மார்க்கமான வாழ்க்கை, தவறான பாதையில் போகாமல் சரியான பாதையில் போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் எப்படி இருந்தாராம்? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுவது, கர்த்தருக்கு பயப்படுவதை ஞானம், பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி என்று சொல்லி இந்த யோபின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்தவராக, உத்தமனாக, சன்மார்க்கனாக, தேவனுக்கு பயந்து பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினால அவருக்கு ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதம் அடுத்த வசனம் வாசித்து பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்க பாருங்க. அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் தான்? 7 குமாரர்கள், அப்புறம் 3 குமாரத்திகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது. அவருடைய மனைவியை பற்றி அங்கே சொல்லப்படலை. ஏன் சொல்லப்பட எனக்கு தெரியாது. நல்ல அம்மாவாத்தான் இருப்பான்னு நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவரை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்குது. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகளும்? 7 குமாரர்கள், அப்புறம் 3 குமாரத்திகள். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த இடத்துலையும் குமாரத்திகளை பற்றி சொல்லப்படுகிறது. குமாரத்தினுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குமாரர்களுடைய பேர் சொல்லப்படலை. ஆனால் அவங்க விசேஷித்தவங்களாக இருந்தாங்க. அவங்கள போல் அழகானவங்க தேசத்தில் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேருக்கு நல்ல அருமையான பொருள் நிறைந்த ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. ஆகவே நல்ல ஒரு குடும்பம், நல்ல குடும்பத்தில் கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்ப வாழ்க்கை செய்ததுனால ஆண்டவர் நல்ல பிள்ளைகளை கொடுத்துக்கிறாரு. பிள்ளைகளை கொடுத்து மட்டும் எல்லாம் 3ஆம் வசனம் வாசித்து பார்க்குறோம். அவர்களுக்கு இருந்த ஆஸ்தியை பற்றி சொல்லப்படுகிறது. என்ன ஆஸ்தி? 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், அப்புறம் அதோடு கொட்ட மட்டும் இல்லை, திரளான பணிவிடைக்காரர் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் எல்லாரிலும் இருந்தான், பெரியவனாக இருந்தான். சரி, ஆகவே மிருக ஜீவனங்கள் எவ்வளவு? 7000 ஆடுன்னு சொல்லியிருக்குது. 7000 ஆடு மேய்க்கணும் எத்தனை பேர் வேணும்? ஒட்டகங்கள் 3000 ஒட்டகத்தை கவனிக்கணும் எத்தனை பேர் வேணும்? இதெல்லாம் வேலைக்காரங்க எக்கச்சக்கமாக இருந்திருக்காங்க வீட்டில். அவங்கெல்லாம் திரளான கணக்கு சொல்லலை. ஆடு கணக்கு சொல்லியிருக்குது, மாடு கணக்கு சொல்லியிருக்குது, ஒட்டகத்து கணக்கு சொல்லியிருக்குது, வேலைக்காரங்களுக்கு கணக்கு சொல்லலை. ஆனால் அவ்வளவு திரளான மக்கள் அங்கே வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்குது, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. ஆனால் திடீர்னு சொல்லி ஒரு பெரிய கஷ்டம் வருது. ஒரே நாளில்
என்ன ஏற்படுது? பெரிய கஷ்டம். எதிர்பாராத நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஸ்மூத்தாக போகும்போது எல்லாம் ஸ்மூத்தாக போச்சுன்னு நல்லா தான் இருக்கும். ஆனால் திடீர்னு எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்தால் அது என்னத்தை எல்லாம் பாதிக்கும் என்றால், அது குடும்பத்தை பாதிக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும், சரீரத்தை பாதிக்கும், உடல்நலத்தை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும், எல்லா விதத்திலையும் தேவனோட ஒரு உறவை பாதிக்கும், குடும்ப உறவுகள் எல்லாம் பாதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் இங்கே என்ன ஏற்றணும், ஒரே நாளில் 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் என்ன செய்கிறாங்க? கஷ்டப்படுறாங்க, நஷ்டப்படுறாங்க. ஒரே நாளில் அவங்களுக்கு 10 பிள்ளைகளும் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரே நாளில் வேதம் சொல்கிறது. இங்கே பார்க்கிறோம் 13ஆம் வசனத்தில் என்ன ஒரு நாள் யோபுடைய குமாரரும் குமாரத்திகளும் மூத்த சகோதரி வீட்டில் அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு ஆள் வந்து என்ன சொல்றா, எருதைகள் ஒழுகிற போது கழுதைகள் அவர்கள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்க சபையார் விழுந்து அவைகளை சாய்ந்து கொண்டு போகிறார்கள். வேலையாட்கள் பட்டயத்தினால வெட்டி போட்டால் ஒருவன் மாத்திரம் வந்து அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் வந்து நான் உமக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னான். இப்படி சொல்லியிருக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது 17 இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொரு வந்து கல்தையர் 3 பவஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேலே கொண்டு போயிட்டாங்க, வேலையாட்களை பட்டயத்தினால் வெட்டி போட்டாங்கன்னு சொல்லி இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது என்ன சொன்னால், ஒவ்வொரு விதமான செய்தி, நல்ல செய்தி அல்ல, எல்லாம் அவன் எதிர்பாராத செய்தியாக அங்கே வந்து நடந்து கொண்டிருக்கிறதை அங்கே சொல்லுகிறார். அப்படி சொன்னபோது யோபு என்ன செய்தான்னு கேட்டிங்கன்னா, வேதம் அழகாக சொல்கிறது 20ஆம் வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வை கழித்து அவன் நேசன் தரையிலே உட்கார்ந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் எவ்விடத்துக்கு போகிறேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஆமென். யார் சொல்லுவான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு யாரும் சொல்ல முடியாது. உலக மனுஷங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுக்காகத்தானே ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இதுக்கு தான் ஆண்டவரை தேடி வரும் அதிகமாக. ஆனால் இந்த நம்பிக்கையை வளர்ந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டமும் நஷ்டமும் யோபுடைய வாழ்க்கையில் வந்து ஒன்றொன்னா வருது. முதல்ல 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு, 7000 ஆடுகள் போச்சு, வேலைக்காரங்க போனாங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் பரிதாபமாக போன போது அது கஷ்டமாக இருக்கும். நான் ஆரம்ப நாட்கள் ஊழியம் செய்த இடம் கிராம ஊழியம். அந்த ஊழியத்தில் ஒரு நாள் விவசாயம் செய்கிற குடும்பம் தான். அவங்க ஒரு நாள் வந்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்க, ஜெபம் பண்ண வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மரணம்னாங்க. இந்த மரணம்னோடனே நான் என்ன செய்யணும், வேகமாக போய் அங்கே போகிறான். அந்த வீட்டில் போனால் மாடு செத்துக்கது. மாடு செத்து வீட்டில் உள்ள எல்லோரும் உட்காந்து அழுறாங்க. அப்போது அங்கே போய் பார்த்த உடனே அவங்க வேதனைப்பட்டு அழுறாங்க. அப்படின்னு அவங்க சொன்னாங்க, இந்த மாடை வச்சு தான் நாங்கள் குடும்பமே நடத்தினோம், இது இல்லைன்னா எங்கள் வாழ்வே இல்லை, அது செத்து போச்சு, எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேதனையை கொட்டினாங்க. அப்போ நானும் அவங்க வேதனையில் பங்கு பெற்று அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு மாடு செத்ததுக்கே குடும்பத்தில் உட்காந்து அழுதாங்க. இதே மாதிரி சில சமயங்களில் குடும்பங்களில் ஒரு மரணம் சம்பவிச்சா எத்தனையோ பேர் அழுறாங்க. ஒரு குழந்தை இறந்து போனாலே அவங்களால அதை தாங்க முடியாது. எத்தனையோ பேருடைய வீட்டுகளில் எதிர்பாராத சமயத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை இறந்து போனால் அவங்க எத்தனையோ வருஷம் அதை நினச்சிட்டே இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு அருமையான நல்ல கர்த்தருக்கு பயந்த குடும்பம், நல்ல பையன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்கிற 29 வயசில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். அப்போது அவங்க வீட்டில் அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்குது. அவங்க ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவாங்க, ஒழுங்காக தசமாக கொடுப்பாங்க. ஏடிஎம்மில் பணம் போட்டுருவேன், நல்ல பையன், சின்ன வயசுலேயே நல்ல மேலே பதவிக்கு வந்துட்டான். அது ஒரு ஏடிஎம்மில் பணத்தை போட்டு அடுத்த ஏடிஎம்மில் பணம் போட்டதுக்கு போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான். இந்த தாய்க்கு தாங்க முடியல, தகப்பனுக்கு தாங்க முடியல, அவன் கட்டின மனைவி, 2 பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன வயசு, தாங்கவே முடியல. எப்படி தான் ஆறுதல் சொல்ல நமக்கு தெரில. ஆனால் அந்த வீட்லேயும் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தால் அவங்களால இன்றைக்கும் அதை தாங்கவே முடியல. ஸோ அதெல்லாம் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, நம்மளால் தவிர்க்க முடியாது, தாங்க முடியாது. இப்படிப்பட்ட சமயத்தில் யோபுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் ஒரு பிள்ளையில் அவனுடைய எல்லா பிள்ளைகளும், ஆஸ்தி போச்சு, ஐஸ்வர்யம் போச்சு, அவனுடைய பிள்ளைகளும் ஒரே நாளில் மரித்து போனாங்க. அந்த மரித்து போன சமயத்தில் தான் அந்த யோபு சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அந்த வார்த்தை தான் அவன் வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்டவர் என்பதை,
அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறன்னு சொல்லி பெயரளவில் அல்ல, செயலளவில் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்ல வந்த பாருங்க, நான் நிர்வாணியாய், இல்லையா 21 என்ன சொன்ன, நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நான் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய யார் சொல்லுவா பாருங்க. என்னைக்காவது ஒரு குழந்தைய கொடுத்ததுக்கு நம்ம சொல்லுவோமா? ஒரு ஆடு சித்தத்துக்கு, ஒரு மாடு சித்தத்துக்கே அழுதுறாங்க. ஒரு அம்மா நம்ம சபைக்கு வர்றாங்க, அவங்க அந்த மருதூர்லேருந்து வருவாங்க. அவங்களுக்கு பல விதங்களையும் உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது அவங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. ஒரு வீட்டில் ஒரு விவசாய ஃபேமிலி ஒரு மாடும் கன்றுமா கொடுத்தாங்க. அதை கொண்டு கொடுத்தோம், அவங்க வளர்த்தாங்க, 10 மாடு ஆக்கிட்டாங்க. அதை வச்சு பிழைச்சி நல்ல அந்த ஊரில் இப்போ நல்ல வசதியாக வந்துட்டாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆனால் இந்த வெள்ளம் வந்துச்சே, அது பாதிக்கப்பட்ட போது அழுதாங்க. என் மாடு போயிடுச்சு, ஆடு போயிடுச்சு, அழாதீங்க, கர்த்தர் திரும்ப தருவார். நம்ம அந்த கஷ்டத்தை நஷ்டத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுது மனித சுபாவம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் போனாலும் 10 பிள்ளைகளும் ஒரே நாளில், அதை ஒரு மனுஷன் சொல்கிறாரு, தெய்வ மனுஷன், ஒரே நாளில் 10 பெட்டி, ஒரு வீட்டில் 10 பெட்டி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், எப்படி அழுவாங்க, எப்படி புலம்புவாங்க. ஆனால் யோபு அழலை, புலம்பலை. அவருடைய நம்பிக்கை இந்த உலக பொருட்களையோ பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைக்காமல் கொடுத்த தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருந்தார். ஆமென். இது சாதாரணமாக எந்த மனுஷனும் அந்த மாதிரி வைக்க முடியாது. ஆனால் யோபுடைய பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அவர் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர். நான் நிர்வாணியாக வந்தேன். எங்கேருந்து? தாயின வயிற்றுலேருந்து வரும்போது எப்படி வந்தேன் சொல்லுங்களேன், எப்படி வந்தோம்? யோபோடு சேர்ந்து சொல்லாமல் சொல்லக்கூடாதான் இல்லையா? நமக்கு பிறக்கும்போது எப்படி பிறந்தோம்? நிர்வாணியத்தான் பிறந்தோம். அதே மாதிரி நிர்வாணியத்தான் போகிறோம். உலகத்தை போகும்போது நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு அதை விட என்ன அடுத்து ஒரு வசனம் வருது பாருங்க. என்ன வசனம் பாருங்க, 1:22. இவை எல்லாவற்றிலையுமே யோபு என்ன செய்யல? பாவம் செய்யல, தேவனை பற்றி. that is what very important. அவன் தேவனை பற்றி ஒரு குறை சொல்லலை. நாம் என்ன சொல்கிறோம்? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சார்? அன்னைக்கு ஒரு அம்மா அவங்க பிள்ளை மெடிசனுக்கு வரணும்னு பிரயாசப்பட்டாங்க. ஒரு தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட்டில் வரணும்னு எதிர்பார்த்தாங்க, வரல. தமிழ்நாட்டு லெவல்லையும் வரலை, அவங்க எம்பிபிஎஸ்லேயும் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வரல. உடனே வேண்டது சொல்கிறாங்க, பாஸ்டர் அவங்க கூட சண்டை பண்ணு பாஸ்டர். உங்கள் ஏசுனாருக்கு எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, சண்டை போடணும். அவன் நினச்சது நடக்கலையா? இந்த உலகம் போகிற போக்க பாருங்கள். இன்னைக்கு நான் வாட்ஸ்அப் ஒரு செய்தியை கேட்டேன். அமெரிக்காவில் லாஸ் வேகஸ்ங்கிற அந்த ஒரு மோசமான இடம், அதிகமான சூதாட்டம் நடக்கிற இடம் லாஸ் வேகஸ். அந்த இடத்துல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், கோர்ட்டில் கேஸ் நடக்கு. அந்த கேஸ் நடக்கும்போது அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. தண்டனை வருதுன்னு நினச்சவன அவன் என்ன செய்யறான்? ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது, அந்த ஜட்ஜவே அடிக்க போயிட்டான். எப்படி போகுது காலம் பாருங்க. அந்த ஜட்ஜவே காலி பண்ணதுக்கு போயிட்டான். உலகம் போகிற போக்கு. தான் செய்த தவறை அவன் ஒத்துக்கொள்ளாமல் தான் செய்த தவறுக்கு தண்டனை வர்றதுன்னு எப்படி என்னை தண்டிக்கலான்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குற அந்த ஜட்ஜையே அவன் தண்டனை கொடுக்கான். குற்றவாளி நீதிபதிக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறி போச்சு. எவ்வளோ பயங்கரமாக உலகம் போயிட்டு இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை மத்தியிலையும் யோபு சொல்கிறாரு, அவன் தன்னுடைய நாவினால தன்னுடைய வாயினால என்ன செய்யலையா? அவன் பாவம் செய்யலை தேவனை பற்றி. ஆமென். எத்தனை பேர் இந்த சூழ்நிலை நம்ம வர்றோம்? ஒரு உலக மனுஷன் அதை செய்ய முடியாது, ஒரு சாதாரண மனுஷன் அதை சொல்ல முடியாது. அவனுடைய பிள்ளைகளெல்லாம் 10 பிள்ளைகளும் பறிகொடுத்த போது, ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் போன போது என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், நான் கர்த்தரை, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை அவர் துதி, வாழ்விலையும் ஸ்தோத்திரம், தாழ்விலையும் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுமா?
அதான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் கஷ்டம் வரும்போது நஷ்டம் கர்த்தரை துதிக்க பழகியிருக்கோம். நாம எதிர்பார்த்தது வந்தால் நமக்கு நன்மை கிடைச்சா அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், சாட்சி, ஸ்தோத்திரம், கூட்டம், ஆராதனை எல்லாம் வைப்போம். ஆனால் எதிர்பார்த்தது நடக்கலைன்னா பாஸ்டர்கிட்ட சண்டை, ஆண்டவர்கிட்ட சண்டை, சர்ச்சுக்கு வரமாட்டோம், எல்லாத்துட்டையும் என்ன செய்வோம், ஏசுநாதரை பற்றி குறை சொல்லுவோம். ஆனால் யோபு அப்படி சொல்கிறார். அடுத்து நடக்கிறது காரியம் சரி, அவருடைய ஆஸ்தி போச்சு, அவனுடைய பிள்ளைகள்லாம் போனாங்க. அடுத்த 2ஆம் அதிகாரத்தில் அவனுடைய சர்வம் பாதிக்கப்பட்டது. அப்படி சர்வம் பாதிக்கப்பட்ட போது என்ன செய்ய கேட்டிங்கன்னா, அந்த அம்மா வர்றாங்க. அந்த அம்மா வந்து என்ன செய்யணும், அவருடைய சரீரத்தை பாருங்கள். 7ஆம் வசனம், அப்பொழுது சாத்தான் கர்த்தருக்கு என்ன செய்யணும், சந்தையை விட்டு புறப்பட்டு போய் யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவன் என்ன செஞ்சான். ஸோ இது வரைக்கும் பர்சனலாக பாதிப்பு இல்லை. இப்போ வரைக்கும் அந்த சொத்து தான், ஆஸ்தி தான் போச்சு, பிள்ளைகள் போனாங்க. இப்போ பர்சனல் லைஃபும் ஃபிசிக்கலாகவும் பாதிக்கப்படுறார். உச்சிலேருந்து உள்ளங்கால் மட்டும் என்ன நடக்குது, என்ன வியாதி பாருங்க. கொடிய பருக்குன்னா கொப்பளம். கொப்பளம்னா சாதாரண கொப்பளம் கிடையாது. உச்சில உள்ளங்க ஒரு பக்கம் கூட நல்ல தோலை பார்க்க முடியல. நான் ஒரு முறை ஒரு வீட்டில் என்னை ஜோமனை கூப்பிட்டுருந்தேன். இப்போ எனக்கு ஒரு பெரிய தேவ மனுஷன், என்னை விட அனுபவத்தை முதிர்ந்தவர். நான் இப்போ சின்ன பையன், ஊழியத்தில் ஆரம்ப அனுபவம். ஜீவானந்தன் சொல்லிட்டு ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர் கூட்டத்துக்கு வந்திருந்தார். அப்போ ஒரு ஃபேமிலி கூப்பிட்டாங்க, அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜெபம் வாங்க, எங்கள் மகளுக்கு கஷ்டமான கொடிய பயங்கரமான வியாதி, அது டாக்டரை முடியான்ட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணணும். வீட்டுக்கு தான் வரணுமான்னு கேட்டேன். ஆமாம், கண்டிப்பாக வாங்க. போகணும். அது 9th படிக்கிற பிள்ளை. 9th எத்தனை வயசு? 14 வயசு. 14 வயசில் அந்த பிள்ளைக்கு என்ன வியாதி தெரியுமா? ஒரு கொப்பளம் வியாதி. பாயில் படுக்க வச்சுருக்காங்க. பாயில் சும்மா படுக்கல, பாயில் இலையை விரிச்சு இலை மேலே பிள்ளைய படுக்க வச்சுருக்காங்க. நம்ம பிள்ளைகளும் எங்கே படுக்க வைப்போம்? கட்டில் மெத்தையில் படுக்க வைப்போம். இந்த பிள்ளைக்கு வந்த வியாதி கொப்பளம். உச்சிலேருந்து உள்ளங்கால், யோபுக்கு வந்த மாதிரி உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்தனால அவங்க துணியில் வைக்க முடியல, சிலையில் வைக்க முடியல, தலையணில் வைக்க முடியல, பாயில் வைக்க முடியல. அந்த பாயில் வாழை இலையை போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் போய் ஜெபம் பண்ண போனோடனே அந்த பாசன, தம்பி இந்த மாதிரி வியாதி என் சத்ருவு கூட வரக்கூடாதுப்பா. உச்சில் உள்ளங்க கொப்பளமா வந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் போய் இந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக போய் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஏன் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் அனுமதிக்கணும்னு தெரியல, ஆனால் நாங்கள் குறை சொல்கிறதுக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இப்போது நாங்கள் எங்களால் ஆன மட்டும் போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றோம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொண்ணும் மரித்து போச்சு. அதுக்கப்புறமாக அடக்கம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தான் வந்தோம். இதே சூழ்நிலை அதான் அவங்களால தாங்க முடியல. ஆனால் அவங்க கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க, குறை சொல்லலை. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரிப்பட்ட நாம் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்கள் நடந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? யோபை பாருங்கள், உச்சிலும் உள்ளங்கால் மட்டும் கொடிய பற்களால் பாதிக்கப்பட்ட போது 8ஆம் வசனம் பாருங்கள், அவன் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு எங்கே உட்கார்ந்தான்? சாம்பல் உட்கார்ந்து. யாரு? சாதாரண கட்டது பெரிய கோடீஸ்வரன், தேமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்த பொல்லாப்பு உலகிற மனுஷன். ஆஸ்திக்கு அளவே கிடையாது, சொத்து சுகம் பிள்ளைகள் எல்லாம். ஆனால் எல்லாம் போச்சு. இப்போ அடேஸில் அவன் வர்றான், சரீரம் பாதிக்கப்பட்டுச்சு. அப்படி பாதிக்கப்பட்ட போது அவன் மனைவி வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, என்ன செய்யணுமா? தேவனை தூஷிக்கணும். என்ன அருமையான மனைவி, அல்லேலூயா. சில வீட்டில் நமக்கு கர்த்தர் கொடுக்குற துணை எப்படின்னா உற்சாகப்படுத்தணும். யாரை? வீட்டையாவை. ஒரு அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க. எப்படி சாட்சி சொன்னா, எங்கள் வீட்டுக்காரர் வக்கீல் வீட்டு அங்கே வரும்போது தோத்துட்டு தான் வருவார். அவர் போடுற கேஸ் வழக்காடும் போது இவர் கேஸ் இவர் சைடில் ஜெயிக்காது. ஆனால் என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் வீட்டுக்காரன் பரவாயில்ல, அடுத்த கேஸில் ஜெயிச்சிடலாம். உண்மையான மனைவி என்ன செய்யணும்? பரவாயில்ல, அடுத்த கேஸில் ஜெயிச்சிடலாம். அதுதான் ஏற்ற துணை. அல்லேலூயா சொல்லுமா? அடுத்த கேஸில் ஜெயிச்சிடலாம்.
அப்படின்னு சொல்லி அவர் தோத்து வீட்டுக்கு சோகமாக வரும்போதெல்லாம் இந்த அம்மா தூக்கி விடுவாங்களாம். ஆமேன் சொல்லுமா, ஆமேன். ஆனால் யோபு தேவ மனுஷனாக இருந்தபடினால, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தால அவன் அதுக்கு என்ன பதில் சொல்ல பாருங்க. அந்த நிலைமையிலையும் 10ஆம் வசனம் சூப்பராக சொல்ல பாருங்க. அதில் என்ன சொல்கிறாரு? ஏம்மா நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுறியம்மா, தேவன் கையில் என்ன செஞ்சோமே, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இவள் எல்லாவற்றையும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யல? தட் இஸ் சூப்பர். நான் உதடுலாம் ஒரு வார்த்தை யோபு தீமையாக சொல்ல பேசல. அதான் சொன்னார், கர்த்தர் என் தாசனாகிய யோபுவின் முகத்தை நான் பார்த்தேன். இன்னும் சொல்றாரு, என் ஆவி பிரியமட்டும் என் உத்தமத்தை காத்துக்கொள்வேன். அது மட்டும் இல்லை, 19ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, 19ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. இப்பொழுது சொல்லப்படும் வார்த்தைகள்லாம் சாதாரண எழுத்து எழுதக்கூடாது, அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். 23ஆம் வசனம் 19, 23 சொல்றாரு, இப்பொழுது சொல்லப்படும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கு நிலைக்க அவைகள் கருங்களிலே ஒளிவட்டாகும் ஈய எழுத்தாகும் பதிந்தால் நலமாயிருக்கும். என்னவென்றால் என் மீட்பர், ஆமாம், நல்ல கரங்களை காத்த என் மீட்பர், ஆமென் சொல்லும் அல்ல, என்னோட என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நான் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் போனாலும் பரவாயில்ல, சொத்து சுகம் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, இன்னும் என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, தீமையை நன்மையாக மாற பண்ணுகிறவர். யோசேப்பு சொன்னாரு, நீங்களும் எனக்கு தீமை செய்தீங்க, கர்த்தர் அதை நன்மையா மாற பண்ணாரு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும், ரோமை 8:28 வாசித்து பார்க்கணும். எல்லாம் சொல்லுமா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் அவரிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க சகலமோ, எல்லாம் சொல்லுங்க சகலமோ, ஆமென். இந்த வசனம் தான் வாழ்க்கையில் மைய பகுதியாக இருக்கும். நான் வீட்டில் எல்லார் வீட்டிலும் இந்த வசனத்தை எழுதி வைக்கணும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க சகலமும். சகலமும் எதை என்ன செய்யும்? தீமைக்கு எதுவாக மாறாது, நன்மைக்கு எதுவாக மாறும். சத்ரு சொல்லுவான், இதோட ஃபினிஷ்ட், உன் கதை முடிஞ்சு சொல்லுவான். இல்லை, எனக்கு ஒரு வாழ்வு இருக்கு. ஏன்? என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். யோபு சொல்ல, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லை, 25 சொல்றாரு, அவர் கடைசி நாட்களில் இந்த பூமியில் வந்து நிற்பார், நான் அதை அறிவேன். இந்த தோல் முதலான எல்லாம் அழுகி போனா பின்பு இந்த மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்ணாலே நான் பார்ப்பேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை சொல்றார், என் மீட்பர் ஒரு நாளில் வருவார், என் கண்ணால் பார்ப்பேன், அந்நிய கண்களை என் சொந்த கண்ணால் பார்ப்பேன். இதெல்லாம் சொன்னோன்னு ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசின மாதிரி யாரும் பேசலை. கர்த்தர் நம்ம பேசுறதை கேட்குறாரு. நம்ம என்ன மனசில் இருக்குதுன்னு பார்க்குறாரு. என்ன சிந்தனைகள் எண்ணங்களை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறார். யோபு பேசின மாதிரி ஒருத்தன் பேசின. இந்த உபத்திரவத்தின் பாதையில் போகும், நான் போகும் வழி அவர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். நான் சோதிக்கப்பட்ட பின்பு எப்படி பொன்னாக விளங்குவேன்? ஒரு பொண்ணு புடமிடப்படும். அந்த பொண்ணு நல்ல சுத்த பொண்ணா அல்லது சுத்த பொண்ணு இல்லையாங்கிறத அந்த புடமிடுவாங்க, அடுப்பில் கொண்டு போடுவாங்க. அதுக்குரிய அந்த புடமிடும் இடத்துல அந்த தங்கத்தை வச்சு அந்த அக்னியில் போடும்போது அந்த அக்னி சூடேற 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 அந்த தங்கத்தில் உள்ள கழிவுகளெல்லாம் போகும். நான் கிராமத்தில் இருந்தபோது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தங்க வேலை செய்கிற ஆசாரி இருந்தார். அவர் என்ன செய்வார், அந்த கிராமத்தில் அந்த ஆட்கள் தடயம் உருவு போட்டிருப்பாங்க, இதெல்லாம் கொண்டு வந்து இதை மாற்றி இதை செய்யுங்க இதை செய்யுங்க அதை செய்யுன்னு சொல்லி அந்த ஆசாரிகிட்ட கொடுப்பாங்க. அந்த ஆசாரி வாங்கி அந்த அடுப்புன்னு ஒன்று வச்சுருப்பார். ஒரு சின்ன உமி அடுப்பு போட்டு அதுக்குன்னு ஒரு புடமிடக்கூடிய பாத்திரம் இருக்கும். அதுக்குரிய சில கெமிக்கலை விட்டு அதை சூடு ஏற்றுவார். கறியில் போட்டு சூடு ஏற 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 அந்த தங்கத்திலோட கழிவெல்லாம் வெளியே வரும். அந்த தங்கத்துக்குள்ளே மெழுகு வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் தடயம் போட்டிருப்பாங்க. தடயத்துக்குள்ளே உருவு வச்சு அதுக்குள்ளே மெழுகு இருக்கும். அதெல்லாம் அந்த ஆசாரி என்ன செய்யணும், அந்த நெருப்பில் போட போட அந்த நெருப்பு சூடு ஏற ஏற அந்த தங்கத்தில் இருக்கிற கழிவெல்லாம் அப்படியே மாறி கடைசியில் சுத்தம் பண்ணும்போது அது சூடானதுக்கப்புறம் அது லிக்விடாக மாறி அது திரவமாக மாறிடும். அந்த திரவத்தை ஒரு அச்சில் ஊற்றி அதை எடுத்து அது என்ன வடிவத்துக்கு வேணாலும் கொண்டு வரலாம். அது எப்போ வரணும், சுத்தம் பண்ணதுக்கப்புறம். ஆமென்.
ஆகவே இதை அழகா சொல்றாரு. 1 பேதுரு 1:7 வாசித்து பார்க்கும் பொழுது என்ன அழகா சொல்ல பாருங்க. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன், எல்லாம் சொல்லுங்க, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்ட உங்க விசுவாசம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க பாருங்க, பொண்ணு பெருசா, விசுவாசம் பெருசா? விசுவாசம். அழிந்து போகிற இது என்ன சொல்ல பாருங்க, இந்த பொண்ணு என்ன செய்யுமா? அதான் அழிந்து போகிற அலங்காரம் வேண்டான்னு சொல்றாரு. அழியாத அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். நமக்கு அது பெருசு இல்லை, இதுதான் பெருசா இருக்கு. சரி, அழிந்து போகிற பொன் என்ன செய்தமா? அக்னினால சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் சொல்லுங்க, அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற என்னதான் யோபுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. யோபுடைய விசுவாசம் இப்போ பொண்ணுனா அந்த 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 அக்னியில போடப்பட்டு பரீட்சிக்கப்படுகிறது, புடமிடப்படுகிறது. யோசேப்பு அவன் புடமிடப்பட்டான், விலங்குகளால் புடமிடப்பட்டான். அவன் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்கினான். அழிந்து போகிற பொன் அக்னினாலே அதை பார்க்கலும் விலையேறப்பட்ட உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும் சொல்லுங்களேன். அன்னைக்கு புகழ்ச்சி, அன்றைக்கு கனம், அன்றைக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா சொல்லுமா. அந்த சோதனைக்கு ஊடாக யோபு போறாரு. நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன்னு சொன்னாரு. 23:10 வாசித்த போது என்ன சொல்ல வந்தாரு? ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். எல்லாம் சொல்லுங்க, நான் போகும் வழியை. ஆமே, எத்தனை பேர் அதை அறிவார்னு விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னா என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் வந்த போது அவர் சொல்ற, என் ஆண்டவரை குறித்து என் சோதனைக்கு முன்னால கேள்விப்பட்டேன், இப்ப என் கண் அவரை காண்கிறது, என் கண் அவரை பார்க்குது, என் ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சோதிக்கப்பட்ட பின்பு, ஆஸ்தி போன பின்பு, என் பிள்ளைகள்லாம் போன போது, இன்னைக்கு மட்டும் நானும் சரணம் பாதிக்கப்பட்டாலும் ஆண்டவர் இன்னமும் ஜீவிக்கிறார் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபித்த போது கர்த்தர் இழந்து போன நன்மைகளை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான 42 யோபு அவன் எவைகளெல்லாம் இழந்தானோ அவைகளெல்லாம் திரும்ப பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். காரணம் என்னவென்றால், அவன் கர்த்தருக்கு உண்மையாய் மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவகளிடத்தை தருவேன் என்று சொன்னாரே. யோபு சொன்ன ஒரு வார்த்தை, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை நான் காத்து கொள்வேன். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோபுடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்டு 42:12 சொல்றாரு, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் யோபின் 14,000 ஆடு, 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரன் 3 குமாரத்தை அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள், 2ஆம் மகளுக்கு கெத்சி, 3ஆம் மகளுக்கு கிரேனாப் என்று பேர் வச்சாங்க. அப்போ அடுத்து 15 சொல்லுகிறது, எல்லாம் சொல்லுங்க, தேசத்தில் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவருடைய தகப்பன் அவருடைய சகோதர நடுவிலே அவளுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளா இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். ஆமேன் சொல்லும், அல்லேலூயா. நெடுநாளாயிருந்து பூரண வயசுல அவன் மகிமையில பிரவேசித்தான். இந்த தோல் முதலான எல்லாம் அழிந்து போனாலும் அந்நிய கண்களை சொந்த கண்ணால் காண்பேன், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நாம் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள்லாம் போனாலும் பரவாயில்ல, என் தேவன் இன்னமும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் போகும் வழி அவர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானா இரும்பின் விலை என்ன? நீமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயலென்றா, துரோகியின் விலை என்ன? தெய்வ துரோகியின் விலை என்ன?
பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானா இரும்பின் விலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றா, துரோகியின் நிலை என்ன? தெய்வ துரோகியின் நிலை என்ன? மோசே என்னும் தேவ மனிதன் பசும்பொன் போலவே விளங்கிடினோ. மோசே என்னும் தேவ மனிதன் நான் போகவில்லையே, நான் போகவில்லையே. நீயோ உன்னையே தேவ பிள்ளையே நிற்கிறதாக எண்ணுகிறாயோ? ஐயத்தீர்ப்பிலே தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதர்யம் மாத்திரம். பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானா இரும்பின் நிலை என்ன? இரும்பின் விலை என்ன? காலம் இனியோ செல்லாதே, கடைசி செய்தியை அறிவிப்பாயோ? சோர்ந்து போகாமலே மனம் ஆவியானவர் துணை செய்வார், ஆத்தும ஆதாயம் செய்திடுவோம். கிறிஸ்துவை உடையவன் பேசாவிட்டால் கல்லுகள் கோப்பிடுமே. கிறிஸ்துவை உடையவன் பேசாவிட்டால் கோப்பிடுமே. பொன்மங்கி அழிந்து போகுமானா இரும்பின் விலை என்ன? இரும்பின் விலை என்ன? இந்த நாளிலும் கூட வருஷ ஆரம்ப நாட்களை எங்களை ஆராய்ந்து பார்த்து சீதூக்கி சரி செய்து உங்கள் பிரசந்து வர கிருபை தாரும். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். அதை விட பலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் அது சோதிக்கப்பட்டு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் அது கனமும் அது மகிமையும் கொண்டு வரும். ஆண்டவரை கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரவான்களாய் நடந்து கொள்வதற்கு விசுவாச பாதையிலே வரக்கூடிய சோதனையிலே, யோபுக்கு வந்த சோதனையிலே அவன் ஜெயம் பெற்றது போல நாங்களும் ஜெயம் பெற்று உடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சீசம் வருவாதே. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.